ஸோ கஷ்டப்பட்டு நம்ம வேலை பார்க்குற இடத்துல லீவை வாங்கி நமக்கு பிடிச்ச ஒரு ஆளுக்கு வந்து ஓட்டு போட்டே தீரணும்னு சொல்லி அவ்வளவு ஆசையாக பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அங்கே பஸ் இல்லை, பஸ் இருந்துச்சுன்னா அங்கே கண்டக்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதனால் நிறைய பேர் வந்து ரிட்டன் ஓட்டு போடாமல் வீட்டுக்கே போயிட்டாங்களாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளவு பேர் வயசானவங்க, குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பெண்கள் அவ்வளோ பேர்லாம் கூட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க பஸ்ஸு கிடைக்காம. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் ஒரு 2 நாள் முன்னாடியே அவங்க ஊருக்கு கிளம்பி வந்திருந்தா இந்த பிரச்சனைலாம் இருந்திருக்குமாலாம் சில பேர் நினைக்கலாம். ஏங்க, ஓட்டு போடுற நாள் அன்றைக்கே நிறைய இடத்துல லீவ் கொடுக்க மாட்டாங்களாம். எனக்கு மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ எப்படி ஒரு நாள் 2 நாள்லாம் லீவ் கொடுப்பாங்க சொல்லுங்கள்? ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் நம்ம யோசிக்கணும்ல. இல்லை பஸ்ஸு கிடைக்காம நிறைய பேர் பைக்கில் அத்தனை கிலோமீட்டர் 400-500 கிலோமீட்டர் தாண்டிலாம் ட்ராவல் பண்ணி வர்றதா நான் வந்து வீடியோவில் பார்த்தேன். கண்டிப்பாக அந்த ஓட்டு போடணும்னு நினச்சி ஓட்டு போடாமல் திரும்பி போனாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஒரு 2-3 நாளைக்கு தூக்கமே இருக்காது. நம்ம ஓட்டு போடலையேன்னு ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் உங்களுடைய ஓட்டை முடிஞ்ச அளவுக்கு போட்டுருங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் இருக்குது. எல்லோரும் காலையிலேருந்து அப்படியே டிவியில் தான் நம்ம உட்காந்துருப்போம், என்ன யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நன்றி.